நிதிஷ் ஒரு சந்தேக பேர்வழி. அது மட்டும் இல்லாம ஒரு சைக்கோங்க. இது இனியாவுக்குமே தெரிய வருது. இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்குறாங்க. கண்டிப்பா இந்த நிதிஷ் மாதிரி ஒரு ஆளு கூட இனியா சந்தோஷமாவே வாழ முடியாது. இவர்னால இனியா உயிருக்கே ஆபத்து வரலாம். அதனால பாக்கியாவோட வீட்டுக்கு போறது தான் இனியாக்கு ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. இனியாவை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்குது. கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இனியாவை கட்டாயப்படுத்தி இந்த நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த பாட்டி மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் ரொம்பவே நல்லவனா நாடகம் போட்டு இருந்த இந்த நிதிஷோட உண்மையான சுயரூபம் இப்போதாங்க வெளியே வர ஸ்டார்ட் ஆகுது. இதை தெரிஞ்ச இனியாவுக்கு இது மிகப்பெரிய இடியாக தான் இருக்குது. ஆகாஷ் கிட்ட இனியா பேசிகிட்டு இருந்தனால இங்கே வீட்டில் இனியாவை ஒரு மாதிரி தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆகாஷை பற்றியுமே இனியா கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போது நம்ம இனியா இருந்துக்கிட்டு செல்வியாக்காவோட பையன்தான் ஆகாஷ், நானும் அவனும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை ஒரு பெரிய பிரச்சனையாக நிதிஷ் ஆக்குறாரு. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், உனக்கு அவன் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தானா, அதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை, நீயும் அவனும் லவ் பண்ணது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே இனியாவுக்கு இது ரொம்பவே ஷாக்காக இருக்குது. எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா, அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போது ப்ரெஸ்அப் ஆகு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இனியா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது மறுபடியுமே இதை வச்சு ஒரு மாதிரி இந்த நிதிஷ் பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த ஆகாஷ் கூட நீ எங்கெல்லாம் வெளியே போயிருக்கிற, எங்கெல்லாம் போயிட்டு சுற்றி இருக்கிற, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. எங்கள் இனியா அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க. நான் இன்னும் தப்பாலாம் அவங்ககிட்ட எதுவுமே பேசலை, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் கேட்டேன், இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த நிதிஷ் விடுற மாதிரி இல்லை. பேச மாட்டேன்னு இல்லை, அவள் இருக்கிற திசை பக்கமே நீ போகக்கூடாது, அதுக்கு மீறி இன்னொரு டைம் நான் அவனையும் உன்னையும் சேர்த்து வச்சு பார்த்தேன், அவ்வளோதான், நான் பொல்லாதவனாக ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் இங்கே நம்ம இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு படுத்துருக்குறாங்க. இங்கே நடுராத்திரியில் சடனாக இந்த நிதிஷ் இனியா கிட்ட ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துட்ருக்குறாங்க. நம்ம இனியா பயந்துட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. பக்கத்தில் நிதிஷ் நிற்கிறாரு. பயப்படாத, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சோபாவில் படுக்கிறாரு. படுத்த நிதிஷ் ரொம்பவே வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவளை நம்பாதா, அவள் பொய் சொல்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஒரு சைக்கோ மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு நம்ம இனியாவுக்கு சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை. அவங்க பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ரூமில் போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டுருக்குறாங்க. அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை மொத்தமாக போயிடுச்சு, இவர் இப்படிலாம் நடந்துக்கிறாரு, இவர் ஒரு நார்மலான கேரக்டர் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி பாக்கியாவை நினச்சி அழுதுட்டு இருக்கிறாங்க. அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியாவுமே தூங்கிட்டு இருக்கும்போது சடனாக இனியா ஞாபகம் முழிச்சு பார்க்குறாங்க. இனியாவுக்கு எதனால ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காலையில் எழுந்ததுமே நம்ம இனியாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. ஏன்னா இனியா, நீ நல்லா இருக்கேல, எல்லோரும் நான் நல்லா பார்த்துக்கிறாங்களே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுத்தமாக கேட்குறாங்க. எங்கள் இனியா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்க மனசு உடைஞ்சு போயிடுவாங்க, நமக்காக தான் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்டு, இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா நம்ம பாக்கியா கிட்ட பேசுகிறாங்க. சரிம்மா நீ பார்த்துக்கோ அப்படி கால் கட் பண்ணிடுறாங்க. இங்கே இனியா கிட்ட வீட்டில் யாருமே கொஞ்சம் கூட முகம் கொடுத்து பேச மாட்றாங்க. இந்த நிதிஷ் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட இனியா கேரக்டர் ரொம்பவே தப்பாக இருக்குது, அவள் இப்போ கூட அந்த லவ் பண்ண பையன் கூட பேசிகிட்டு இருக்கிறா, இன்னும் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாளோ, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலம்மா, அந்த பையனை எதனால பண்ணாதான் எனக்கு ஆத்திரம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிதிஷ் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் எதுவும் அவசரப்பட்டு இது பண்ணாத, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் நிதிஷை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கோவத்தோடு இருக்கிறாங்க இனியா மேலே. இங்கே இனியா பேசினாலே யாருமே பேச மாட்டுறாங்க. சாப்பிட்ற இடத்துல பேசினாலுமே யாருமே இனியாவை கண்டுக்கிற மாட்டுறாங்க. இனியாவுமே என் மேலே எதுவும் தப்பாக நான் என்ன பண்ணேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
நிதீஷோட அம்மா இருந்துக்கிட்டு உன்னை நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணோம். உங்கள்கிட்ட நகை நட்டு எதுவும் வாங்கி உன்னை கல்யாணம் பண்ணுமா அதெல்லாம் தேவையில்லை. நீ நல்ல பொண்ணு, குணமான பொண்ணு, நீ வந்து கேரக்டர் சரியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணோம். ஆனால் நீ என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிற, நீ உன்னோட முன்னாள் காதலன் கூட இப்போ வரையும் தொடர்பில் இருக்கிறியா, நிதீஷ் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இதை கேட்ட இனியாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ணலையே, நம்ம மேலே இவ்வளோ பெரிய பழியை சுமத்துறாங்க. நம்ம நார்மலாக தானே ஆகாஷ் கிட்ட பேசணும், ஆனால் இதை இவ்வளோ பெரிய விஷயமா நிதீஷ் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதீஷுமே ஒரு மாதிரி வந்து பார்க்குறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு பதில் பேசாமல் அங்கேருந்து இனியா அழுதுகிட்டே வந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு சரியாக கஸ்டமர் யாருமே வரமாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா செல்வி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் ஒரு ஃபேமிலி வந்து வராங்க. அதில் ஒரு தாத்தா சாப்பிட்றதுக்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்குறாரு. எனக்கு வீட்டு சாப்பாடு தான் ரொம்பவே பிடிக்கும், ஹோட்டலில் சாப்பிடவே பிடிக்காது, பயமாகவும் இருக்குது, இதனால் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நம்ம பாக்கியா இருந்தது நீங்கள் தைரியமாக சாப்பிட்லாம், நாங்கள் வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இங்கே சமைப்போம், நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களுக்கே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அங்கே எல்லாருமே ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பாக்கியோட சமையல் வந்து பிடிச்சி போச்சு. இதுக்கப்புறம் டெய்லி இந்த பக்கம் வந்தால் அவங்க ஹோட்டலுக்கு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதனால் பாக்கிய செல்வி ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. இதே மாதிரி எல்லாருமே வந்து இப்படி சொன்னால் ரொம்பவே சூப்பராக இருக்கும்க்கா, கண்டிப்பாக வந்து நம்ம ஹோட்டலுக்கு கூட்டமாக வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் தான் இனியா வந்து ரொம்பவே சோகத்தோட பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. பாக்கியா இனியாவை பார்த்ததுமே வா இனியா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. இனியா எப்போதும் போல இல்லாமல் கொஞ்சம் சேடாக அப்படியே அமைதியாகவே இருக்கிறாங்க. இதை பார்த்த பாக்கியாவுக்கு கொஞ்சம் மனசில் நெருடலாக இருக்கும். ஏன் எப்போதுமே இனியா இப்படிலாம் இருக்க மாட்டாளே, ஜாலியாக இருப்பா, இப்படி அமைதியாக இருக்கிறவ கிடையாதே அவள், இதனால் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இனியாக்கிட்டேயே வந்து கேட்குறாங்க. என்னம்மா இனியா என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போது இனியா இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இனியா பொய் சொல்கிற விஷயம் நம்ம பாக்கியாவுக்கு நல்லாவே தெரியுது. இனியா பக்கத்தில் உட்காந்துட்டு இனியா அம்மாக்கிட்டே நீ எந்த ஒரு விஷயமும் மறைக்காத, என்னம்மா ஆச்சு, உனக்கு பிரச்சனையா, இங்கே உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்களா, உங்ககிட்ட எல்லாருமே நல்லா நடந்துக்கிறாங்களே, எதுனாலும் அம்மாக்கிட்ட நீ ஷேர் பண்ணுமா, சொல்லாமல் மட்டும் இருக்காத, பிரச்சனையை நீ மறைக்கிறனால வந்து உனக்கு தாம்மா கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லவும் இங்கே நம்ம இனியா இருந்துக்கிட்டு ஓன அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்பவே கதறி எழுதிட்டுருக்குறாங்க. இதை பார்த்த பாக்கியா ரொம்பவே துடிச்சு போயிடுறாங்க. செல்வி இருந்துக்கிட்டு இனியா பாப்பா என்ன ஆச்சு, ஏன் இப்படிலாம் அழுதுட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம இனியா இருந்துக்கிட்டு நான் என்னம்மா சொல்ல, என் வாழ்க்கையே மொத்தமாக போயிடுச்சு, அங்கே எல்லாமே தப்பாக வந்து இருக்குது, முன்னாடி ஒரு மாதிரி நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க, ஆனால் இப்போது அப்படியே டோட்டலாக வந்து எல்லாரும் ஒரு மாதிரி வந்து என்கிட்ட நடந்துக்கிறாங்கம்மா, ரூடாக நடந்துக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல இனியா, நீ என்னோட விஷயத்தை வச்சு நீ வீட்டில் பேசாத, இதனால் பிரச்சனை வரும், உன்னோட சந்தோஷம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ அம்மா விஷயத்தை பற்றி எதுவுமே அவங்கக்கிட்டலாம் வந்து பேசிக்காத, அவங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு மட்டும் சொல்லு, அதை மீறி அவங்கள எதிர்த்து பேசாத அப்படின்னு நம்ம பாக்கியை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறமும் நம்ம இனியா வந்து அழுகுறாங்க. அது இல்லாமல் விஷயம் இது வேற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் என்ன இனியா பிரச்சனை, வேற என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என் கேரக்டரே தப்பாக பேசுகிறாங்கம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன இனியா சொல்கிற, இதனால் இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல, உன் கேரக்டரை அவங்க தப்பாக பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிதீஷ் வரும்போது நான் ஆகாஷ் கூட வந்து பேசிகிட்டு இருந்தேன்ல, அதை வச்சு என்னை ரொம்பவே அசிங்கமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஆகாஷை வந்து காதலிச்சது எல்லாருக்குமே வந்து இங்கே தெரிஞ்சிருக்குது. நிதீஷ் இதை வச்சு என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாரு, என்னை தப்பாக பேசுகிறாருமா, என்னோட கேரக்டரை மொத்தமாக அவர் தப்பாக பேசுகிறாரு, என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இனியா எல்லார் லைஃப்லேயும் கடந்த காலம்னு ஒன்று இருக்கும், நீ சொல்லி புரிய வையே, இப்போ தான் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ என்ன உன் மனசில் முழுக்க முழுக்க நிதீஷ் தானே இருக்கிறாரு, நீ தான் அவருக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, அம்மா அவர் இது மட்டும் பண்ணலை, அவர் சைக்கோ மாதிரி பண்ணுறாரு, நடு ராத்திரியில் எந்திரிச்சு அவர் வாட்டில் கத்திட்டு இருக்கிறாரு, என்னென்னமோ பேசுகிறாரு, எனக்கு இதெல்லாம் பார்க்க பயமாக இருக்குது, அவர் நார்மலான கேரக்டர் மாதிரி தெரியல, அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே இனியா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பாக்கியாவுக்கே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஆனாலுமே வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இனியாவை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை இனியா, அவர் ஏதோ டென்ஷனில் இருந்திருப்பாரு, அதனால அப்படிலாம் பண்ணியிருப்பாரு, மற்றபடி எதுவும் இருக்காது இனியா, நீ எதுவும் வந்து இதெல்லாம் யோசித்து பயப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க இனியாவை.
அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. எங்க செல்விக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. "என்னக்கா இனியா பாப்பா இப்படிலாம் வந்து சொல்லுது. இனியா பாப்பா வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிடுச்சு. அவ சந்தோஷமா இருக்கா தானே நம்மளும் நிம்மதியா இருந்தோம். இப்போ இனியா பாப்பா சொல்ற விஷயங்களெல்லாம் கேட்கும்போது, அவ லைஃப் என்னாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்றாங்க. பாக்கியா இருந்துக்கிட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பார்த்துக்கலாம் செல்வி. எனக்கே இனியா சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டு ஒரு மாதிரி ஷாக்கா தான் இருக்குது. அந்த நிதிஷ் ரொம்பவே நல்ல பையன் மாரி தான் என்ட்ட பேசினான். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இனியாவ நான் நல்லா பார்த்துக்குவேன். உள்ளங்கையில வச்சு தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது நல்லவனா இருப்பான். இந்த சுதாகர் மாதிரி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் எல்லாமே வந்து அப்படியே டோட்டலாக தலைகீழா இருக்கு. எனக்கு இப்போ என்ன பண்ணதுன்னே தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "அக்கா நான் ஒன்று சொல்லவா? தப்பாக நினச்சிக்கிறாத" அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறாங்க. "என்ன செல்வி சொல்லு எதுனாலும். நான் என்ன நினைக்க போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "இல்லைக்கா நீங்கள் இனியா பாப்பா வாழ்க்கையில் ரொம்பவே அவசரப்பட்டுட்டீங்க. கல்யாணம் வந்து நீங்கள் அவசர அவசரமாக பண்ணியிருக்கக்கூடாது. நீங்கள் விசாரிச்சிருந்துருக்கணும் அந்த பையன் எப்படிப்பட்ட கேரக்டரு அப்படின்னு சொல்லிட்டு. முக்கால்வாசி பணக்கார குடும்பத்துலலாம் இப்படி தான்க்கா கேரக்டர் ரொம்பவே தப்பாக இருப்பாங்க. என்ன சொல்கிறதுனே எனக்கே தெரியலக்கா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, இங்கே பாக்கியா இருந்துட்டு, "நானா செல்வி அவசரப்பட்டேன். இந்த கல்யாணம் நடந்ததில் எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஏன்னா இந்த சுதாகர் முழுக்க முழுக்க இந்த கல்யாணத்தை நடத்துனது என்னோட ஹோட்டலை அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னவே நல்லாவே தெரியும். ஆனால் என் வீட்டில் சொன்னால் யார் கேட்டா? எப்படினாலும் இந்த பணக்கார குடும்பத்தில் இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். அப்போ தான் அவள் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்போது இனியாவோட வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாக இருக்குது" அப்படின்னு வந்து இனியாவை நினச்சி நம்ம பாக்கியா ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. "அக்கா நீ எத்தனையோ பிரச்சனையை சமாளிச்சிருக்கிற. இதெல்லாம் உனக்கு பெரிய விஷயம் இல்லை. நீ தான் இனியா பாப்பா வாழ்க்கையும் சரி பண்ணணும். பார்த்துக்கோக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலை மூடிட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்புறாங்க. எல்லா கோபமும் இப்போ பாட்டி மேலே தான் பாக்கியாவுக்கு வந்து திரும்புது. இனியா அழுகுனதெல்லாம் நினச்சி இங்கே பாட்டி மேலே செம்ம கோவத்தோடு இருக்கிறாங்க. பாட்டி பாக்கியா கிட்ட பேசினாலுமே அவங்க வந்து நார்மலாக வந்து பேச மாட்றாங்க. "என்ன பாக்கியா என்னதான் ஆச்சு? என் மேலே நீ என்ன கோவமாக இருக்கிறியா?" "இல்லையே நல்லா தானே இத்தனை நாளாக பேசிகிட்டு இருந்த. சடனாக என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அமைதியாகவே இருக்கிறாங்க பாக்கியா. எதுவுமே வந்து பதில் சொல்ல மாட்றாங்க. இங்கே கோபிக்கு விஷயம் புரிய வருது. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதனால தான் பாக்கியா இப்படிலாம் கோவமாக இருக்கிறா, அமைதியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. இங்கே பாக்கியாவை ரொம்பவே சீண்டி பார்க்குறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு. "இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை? இப்போ நான் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதா? நான் வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கல அதுதானே? அதை ஓப்பனாக சொல்லு. நான் போயிடுறேன் வெளியே" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டி வந்து பாக்கியா கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கோபி இருந்துக்கிட்டு, "அம்மா நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களா? அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை, அவளுக்கு எதனால டென்ஷனாக இருக்கும். அதனால வந்து அவள் யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறா. அவளே வந்து சரியாயிட்டு பேசுவா. நீங்கள் எதுக்கு இப்போது பாக்கியாவை கோவப்படுத்தி இது பண்ணுறீங்க" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "என்னடா எப்போ பார்த்தாலும் கோபி நீ பாக்கியாவுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற. ஒரு பெரிய மனுஷி பேசுகிறனே என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாளா? குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கிறா. நானும் வந்து பேசிகிட்டே இருக்கிறேன். ஒன்றுமே வந்து ரிப்ளை பண்ண மாட்றா" அப்படின்னு வந்து பாட்டி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டு, "என்ன பேசணும் சொல்லுங்கள். உங்ககிட்ட என்ன பேசணும்? உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ கோவம் தான் இருக்குது இப்போது. மொத்தமாக இனியாவோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீங்க. எனக்கு வர கோவத்துக்கு நான் எதுனாலும் பேசி விட்டுருவேன். அப்புறம் நீங்கள் தான் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு என்கிட்ட வந்து பேசாதீங்க. நான் நார்மல் ஆகிற வரைக்கும் என் கண்ணு முன்னாடி வராதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கோவத்தோடு வந்து பேசுகிறாங்க. எங்கள் ஈஸ்வரி பாட்டிக்கு அப்படியே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. "என்ன பாக்கியா என்ன ரொம்பவே திமிரா பேசிகிட்டு இருக்கிறேன்? அப்படி நான் என்ன பண்ணேன்? இனியாவுக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை தானே அமைச்சு கொடுத்தேன். நீ தேடினாலும் இந்த மாதிரி கிடச்சிருப்பாங்களா? இதுவே நீ அமைச்சு கொடுத்துருந்தா அந்த வேலைக்காரி பையன் ஆகாஷோட வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்ப. அவள் ஒரு வேளை சோத்துக்கும் அங்கே சிங்கி அடிச்சிருக்க வேண்டியதான். அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. ரோட்டில் தெரிஞ்சிருப்பா. நான் உன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைச்சு தந்திருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமை பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு நம்ம பாக்கியா கோவப்படுறாங்க. "நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்குறீங்க. அங்கே இனியா எப்படி கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும். என்கிட்ட வந்து அவள் அழுகிறா, கதறி துடிக்கிறா. அதை பார்க்கும்போது என் மனசு வலிக்குது. உங்களுக்கு என்ன தெரியும்? அவசரப்பட்டு எதை பற்றியும் யோசிக்காமல் விசாரிக்காமல் நீங்கள் இனியாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. என்கிட்ட பேசாதீங்க தயவு செஞ்சு. பேச பேச எனக்கு கோபம் அதிகமாக வருது" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னாச்சு பாக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கோபி இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க. "என்ன என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவள் சொன்ன விஷயங்கள்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணுமா?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கே நம்ம பாக்கியா இப்படிலாம் பேசுகிறது கோபிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. "என்ன அந்த ரெஸ்டாரண்ட் விஷயம் தானே? எனக்கு எல்லாமே தெரியும். இனியா சொன்னா. 2 ரெஸ்டாரண்ட்டுமே பிளான் பண்ணி
சம்மந்தி தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும் பாக்கியா. சரி விடு, நடந்தது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதையே பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது? இனியா சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விஷயம் அது இல்லை, எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. அதெல்லாம் நான் எப்போவும் மறந்துட்டேன். இனியா சந்தோஷமாக இருந்தால் போதும், இனியா வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். ஆனால் இப்போ இனியாவோட வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாக இருக்குது. இனியாவோட கடந்த காலத்தை வச்சு அங்கே அவளை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட கோபி பாட்டிக்கெலாம் ஷாக் ஆகுது. என்ன சொல்கிற, எல்லா விஷயமும் இங்கே தெரிஞ்சிருச்சா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே இனியா வந்து அழுதுகிட்டே வந்து இங்கே வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. இனியாவை பார்த்ததும் இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே அப்படியே ஷாக்காக இருக்குது. என்னாச்சுமா இனியா அப்படின்னு சொல்லிட்டு கோபி இருந்துக்கிட்டு கேட்க, என்னை போட்டு அவர் சைக்கோ மாதிரி அடிக்கிறாரு சந்தேகப்பட்டு, என்னால் இதுக்கு மேலே அந்த வீட்டில் இருக்க முடியாது. அப்படி நான் அந்த வீட்டில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னை வந்து நீங்கள் உயிரோட பார்க்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு கோபிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே இனியா இருந்துக்கிட்டே எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை மொத்தமாக கெடுத்துட்டீங்களே. நான் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்போ நிற்கிறேன். என்னோடய வாழ்க்கை மொத்தமாக போயிடுச்சு, பேசாமல் நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாட்டி அப்போ கூட மனசாட்சி இல்லாமல், இனியா ஒழுங்கு மரியாதை நீ அங்கே கிளம்பிப்போ, அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், நீ அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது, இப்படி தான் வந்து நடுராத்திரியில் வீட்டுக்கு கிளம்பி வருவியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இனியா உயிரை பற்றி கொஞ்சம் கூட இந்த ஈஸ்வரி பாட்டி கவலைப்படலை. ரொம்பவே கல் நெஞ்சு கறி மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதனால் கோபி இருந்துக்கிட்டு, அம்மா இது அப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை பேசாதீங்க. அப்போவே பாக்கியா சொல்கிறா, வேணாம் நம்ம இந்த விஷயத்தில் வந்து பாக்கியாவை முடிவெடுக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், எவ்வளவோ சொன்னேன், நீங்கள் கேட்டிங்களா? அடம் பிடிச்சி இந்த கல்யாணத்தை நடத்துனீங்க. இப்போது இனியாவோட வாழ்க்கையை இப்படி ஆகிட்டு நிற்கிது. எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். உங்களை பார்க்கும்போது எனக்கு அசிங்கமாக இருக்குது. பணத்தாசையில் வந்து நீங்கள் தெரியுறீங்க. இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையை உங்களால் சரி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட ஈஸ்வரி பாட்டியை வெளுத்து வாங்குறாரு கோபி. இங்கே ஈஸ்வரி பாட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. பண்ண தப்புக்கு நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், ஒழுங்கு மரியாதையாக வீட்டை விட்டு போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு சரியான தண்டனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி அதிரடியான ஒரு முடிவெடுக்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி பாட்டி அப்படியே பயங்கர அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. பாக்கியாவுமே அமைதியாக இருக்கிறாங்க. பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. எல்லாரோடைய எதிர்பார்ப்பு இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு சரியான தண்டனை கிடைக்கணும், இந்த ஈஸ்வரி பாட்டியை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. இந்த ஈஸ்வரி பாட்டியோட திமிரு கொஞ்சமாச்சும் அடங்கும். கடைசியில் எல்லாரும் சேர்ந்து இனியாவோட வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தருவீங்க. இங்கே எபிசோடில் பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.